ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். யானோட அப்பா வந்து அங்கிள் கிடையாதோ அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டிரைவர் அங்கிளுக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்கா. யான் வந்துட்டு என்னைக்கு பிறந்தான், எங்கே பிறந்தான் அப்படின்னு. ஏம்மா திடீர்னு ஏன் இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் வந்துட்டு இப்போ அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணானா அவன் கொஞ்சம் வியர்டாகவே நடந்துக்கிட்டான், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. அட ஆமாம்மா, அவன் மற்ற பசங்களை மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான். அவன் வந்து சிட்னி அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் பிறந்தான். அப்போது நானும் அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா அப்ராட் போயிருந்தோம் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு இல்லை யான் பறக்கும்போது, கரெக்டா? அட ஆமாம்மா அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டவுட்டாகவே இருக்குது. நேராக இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க கபோர்டில் போயிட்டு இவளோட பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிறா. அம்மா, நான் கொஞ்சம் தூரமாக ஒரு விஷயத்தை தேடி போக போகிறேன், திரும்பி வரும்போது எல்லா விஷயங்களுமே நார்மல் ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கே கிளம்பி போயிடுறா. அப்படியே ஜியாங்கையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எங்க பாடுறா, நீ எப்படியாவது ஹீரோவை பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்ப்பா இதையே சொல்லிட்டு இருக்க, அவனோட நான் போட்டி போட எனக்கு விருப்பமே இல்லை, அவன் அந்த பிஸ்னஸை பண்ணட்டுமே. இங்கே பார், இவ்வளோ அசால்ட்டெல்லாம் நீ இருக்கக்கூடாது, அந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு தான் வரணும் அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் சைனாவே வந்துட்டா. நேராக டியாங்க தான் மீட் பண்ண வந்துட்டுருக்கா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனோட கழுத்தில் அந்த லின் போட்டு விட்ட அந்த செயினுமே இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக அவகிட்ட இருக்கிற அந்த செயினையும் இந்த செயினையும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்படியே சேமாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த லின்னு உள்ளே வந்துட்டுருக்காங்களா. இந்த சத்தம் அவளுக்கு கேட்டோன்னே அந்த செயினை பார்த்தீங்கன்னா பரபரன்னு ஒழிச்சு வச்சிட்ருக்கா. அவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா கொஞ்ச நாள் எங்கே போயிருந்த, டியாங் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு விஷயமா நான் வெளியே போயிருந்தேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த செயின் எடுத்து காமிச்சிட்ருக்கா. இதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இந்த செயின் வந்து பேர் செயின், நீங்கள் ஒன்று டியாங் கிட்ட கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்களா. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சிருக்கு, ஹீரோ யார் என்ன அப்படின்னு. நீங்கள் வேணுக்குனுமே தான் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா இல்லைம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. என்ன புரியல? உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு டாக்டர் அந்த விஷயத்தை பண்ணதுனால அவங்களோட வேலையும் போச்சு, அவங்களோட ஃப்யூச்சருமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இப்படி பண்ணீங்க, உங்கள் சொந்த பையனையே ஏன் இந்த மாதிரி தனியாக விட்டு வந்தீங்க அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு. இல்லை, அது நான் இல்லை, நான் பண்ணலை அப்படின்ட்டு. நான் அப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஆனால் அது என்னோட தப்பு தான், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இது என்னோடய ஆன்ட்டி அங்கிள் யாருக்குமே பிடிக்கல. ஸோ என்னை அபார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்னோடய உடம்பு ரொம்பவே வீக்காக இருந்ததுனால அபார்ஷன் பண்ண முடியலை. ஸோ ஒரு வழியாக நானும் வந்துட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் வந்து அவங்க ஆன்ட்டி அங்கிள் கிட்ட சொல்லும்போது அவங்க பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறதா இல்லை வேதனைப்படுறதானே அவங்களுக்கு தெரியலை. இந்த குழந்தைக்கு அப்போ யார் அப்படின்ற விஷயங்களே இவ சொல்ல மாட்றா, இதே பேரோட இவ இப்படி வாழ முடியாது அப்படின்ட்டு. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய இவ எடுத்துலாம் வளர்க்கக்கூடாது, ஸோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு. இந்த அம்மா கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லை. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கா ரொம்பவே கஷ்டமாயிடுது. இல்லை, என் குழந்தை செத்துருக்காது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதே சமயம்தான் அந்த அங்கிளோட ஒய்ஃபுக்குமே டெலிவரி ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்தோன்னே இறந்து போயிருக்கோம். அந்த குழந்தைய வச்சு அந்த அம்மா கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை அந்த நர்ஸ் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் குழந்தை இறந்து போய் 12 மணி நேரம் ஆயிடுச்சு, ஸோ கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா கொடுக்கவே மாட்டுது. இல்லை இல்லை, என்னோடய குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கான், என் குழந்தை ஒன்றும் சாகலை அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிடுங்க ட்ரை பண்ண இந்த அம்மாவும் விடவே மாட்டுது. இங்கே நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த அங்கிள் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஏன் இந்த குழந்தைய இந்த அம்மாட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த அம்மா கதறி கதறி அழுதுட்டுருக்கா. அந்த நேரம் இவர் உள்ளே வந்து, ஏம்மா ஒரு நிமிஷம், உன்னோட குழந்தைய நான் உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஷாக்காகி பார்க்குது. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்ட்டு. ஆமாம், ஒரே ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றிடுறாரு. இது உன்னோட குழந்தைதாம்மா அப்படின்னு.
அடுத்த சீன்லேயே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா யானை வச்சு தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தன்னோட குழந்தை இது இல்லை அப்படின்றது தெரியுமா இல்லை தெரியாதா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் கூட இருக்குது. இப்படி தான் குழந்தைய மாற்றிருக்காங்க. ஆனால் என்னோடய ஆன்ட்டி வந்து இறந்து போகிற தருவாயில் இருக்கும்போது தான் என்கிட்ட எல்லா உண்மைகளுமே சொன்னாங்க. ஸோ நானும் வந்து தேடி பார்த்தேன். அப்போ தான் அவன் இந்த ஷூ ஃபேமிலியில் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ போய் நான் தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா அவனோட லைஃபே வந்துட்டு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அந்த ஃபேமிலியுமே அவனை ரொம்ப நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெறி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அவன் வந்து அவங்க அப்பாவை எங்கள் அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது அவனோட அப்பாவே கிடையாது. அந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க, இந்த அம்மாவா கையை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்கு, ப்ளீஸ்மா இந்த விஷயங்களை நீ சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ, வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு. ஏன் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இவ கத்த, ஏம்மா அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிரும், இப்போ அவன் ஒரு கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கான், அது எல்லாமே போயிருமா அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனது பழகுனது எல்லாமே ஹீரோக்காக தானா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ வந்து ரொம்பவே கைண்டாக ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாக இருந்த, மற்றவங்க எல்லார் மேலேயுமே ரொம்ப அன்பாகவே இருந்த. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது நீயும் ஹீரோவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலையுமே நான் ஒன்றா அப்ரோச் பண்ணேன் அப்படின்ட்டு. இவளுக்கா மனசே வெறுத்து போயிடுது. அப்போ எல்லாருமே என்னை யூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிறீங்க, என்னை பிடிச்சி போய் நீங்கள் என்கிட்ட வந்து பேசலை, அவனுக்காக தான் என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் நில்லுமா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக தானே வச்சுருப்ப, தெரியல எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த செயின் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ பையன் பயங்கரமாக குடிச்சிட்டு தள்ளாடி வந்துட்டுருக்கான். குவாங் தான் பார்த்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே பெட்டில் தூங்க வச்சுட்டு அவன் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், சரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கன்னு குவாங் அங்கேருந்து போயிடுறான். அந்த நேரம் அவனுக்கு பார்த்திங்கன்னா வாமிட் வந்துடுது போல். ஸோ ஹீரோயின் தான் அவனை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. வாமிட்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறா. காலில் இருக்கிற ஷூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு ஃபேஸ் எல்லாத்தையுமே ரப் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ இவன் பார்த்திங்கன்னா புலம்பிட்டே இருக்கான், நீ எவ்வளோ தாண்டா குடித்த, நான் மில்லியன் கணக்கில் குடித்தேன் ஒரே நாளில், ஏன் தெரியுமா, எங்கள் கம்பெனிக்கு காசு இல்லை, காசு இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு தெரியுமா, அவரெல்லாம் பாராட்டணும், அப்பா ஐ லவ் யூப்பா, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அந்த கம்பெனியை கண்டிப்பாக நான் கட்டி காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்பா மேலேயும் இந்த கம்பெனி மேலேயும் இவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கானே, இப்போ போய் நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன ஆகும் அப்படின்ட்டு பயங்கரமாக குழம்பிகிட்ருக்கா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை அந்த மெய்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். சார் நேற்று நல்லா குடிச்சிருப்பார்ல. ஹீரோயின் வந்து கேட்குறா, இப்போ உனக்கு ஓகேவா, பெட்டராக ஃபீல் பண்ணுறியா? ஓகே தான், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியமாக கேட்க, அந்த டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், ஸோ நான் வந்துட்டு உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. சரி, நீ வந்துட்டு அந்த லின்னை போய் மீட் பண்ணியா? ஏன் நான் போய் மீட் பண்ணணுமா? அப்படி ஒன்றும் இல்லை, நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணில, அதனால் அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அவனை வந்து மீட் பண்ண அப்படின்னா இனிமேல் சந்தோஷப்படுவாங்களாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே படபடன்னு பேசிட்டு போயிட்டுருக்கல. அவனுக்கு ஒன்றும் புரியல, இவ வழக்கத்துக்கு மாறாக நம்மகிட்ட பேசுகிறாளே, ஒரு நிமிஷம் இல்லை, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டியே, பேசி ஆகணும், அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு புரியல இவளுக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப வீடாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த சைடு ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் உட்காந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போது எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இங்கே இருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. அந்த இடத்துல தான் அந்த அடியாலுமே பார்த்துட்ருக்கான். அடடா இதுதான் நல்ல வாய்ப்பு, இப்போவே போய் இந்த அம்மாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நல்ல வேலையா அந்த மெய்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவன் அந்த இடத்துலேருந்து போயிடுறான். நான் மறந்தே போயிட்டேன், நான் காசு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதனால் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு
பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னா ஓகே அப்படின்னா அவங்க 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அந்த ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அடையாள பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. டேய் போன டைம் தான் கோட்டை விட்டுட்ட, இந்த டைம் நான் சொல்லாமே எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் சொன்னால் மட்டும்தான் நீ பண்ணணும், சும்மா அப்படி பண்ண நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டியாங்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவன் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே வராங்க. அந்த நேரம் தான் அந்த லின்னுமே வருவாங்களா. அட நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோவும் உள்ளேருந்து வர அவனை பார்த்தோன்னே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து டியாங்க பார்க்கறதுக்காக தான் வந்தோம், இப்போவே தேங்க்ஸ்ப்பா நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக போய் பேசலாமா அப்படின்னு. வேகமாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க, நான் டியாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உங்களை நான் லாஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஏன்னா பிஸ்னஸில் நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டு தான் வந்திருக்கேன். ஃபேவரா? என்னன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, டியாங்கோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஃபேரி டெய்ல் அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாள்ல, அதையுமே எனக்கு தர முடியுமா அப்படின்ட்டு. இவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. ஓகேப்பா கண்டிப்பாக தரேன், அவளுக்கு நீ ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், ஆனால் அவகிட்ட நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லாம் ரெடி பண்ணுற? அது அது நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கே பின்னாடி தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் ஒரு நிமிஷம் நான் அந்த காலை மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன்ட்டு இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டுருக்கா. என்னதான் இருந்தாலும் நான் பெத்த புள்ள முன்னாடி நிற்கிறான், ஆனால் அவனை போயிட்டு என்னால் கொஞ்சி டச் பண்ணி பேச முடியலையே அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ அதனால் நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கானா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. டியாங் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டுருக்கேன்னா எனக்கு சில ஸ்டோரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அதில் நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸு, அப்புறம் அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து கேட்குறான், என்னது அம்மா அப்பாவா? உன்னோட அம்மா அப்பா எங்க? அதுவா, டைரக்டர் லின் வந்து சொன்னாங்க, அவங்க 2 பேரும் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். சரி அவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவங்க வந்துட்டு என்கிட்ட சாரி கேட்டாங்கன்னா நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் என்னவா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. இதனால தாண்டா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ குழந்தையா இருந்தாலும் அடுத்தவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு. ஸோ அவன்கிட்ட பேசிட்டு வெளியே வரா. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்லின்னு பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, யானை ஏதாவது திட்டானா? இல்லைம்மா, அவனோட கண்ணை பார்த்து பேசும்போது நான் தான் உன் அம்மா, நீ தான் என் புள்ளன்னு சொல்லி அவனை நான் கட்டி தழுவி கொஞ்சணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் பண்ண தப்பு தானே, அதனால தானே என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான், இப்போ நாங்கள் சேருவோமா என்னன்னே தெரிலையே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.